வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 6/4/2026. மதியம் 2:11 வரைக்கும் சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் அனுச நட்சத்திரம் காணப்படுது. மதியம் 3:25 வரைக்கும் சித்தி நாமயோகமும் அதற்கு பிறகு வியதிபாத நாமயோகமும் காணப்படுது. மாலையில் 3:25 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. அடுத்து இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:38 9 வரை ராகு காலம். காலையில் 10:41 மதியம் 12:13 வரைக்கும் யமகண்டமும். மதியம் 1:45 3:16 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. காலையில் 6:30 7:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுர்த்தி திதி. நான் எப்பவும் சொல்லுவேன், சதுர்த்தி திதி அப்படின்னா விநாயகர் வழிபாடுகளை செய்யுங்க, உங்களுக்கான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு. அடுத்து பஞ்சமி திதி வருது. மதியத்துக்கு மேலே பஞ்சமி திதி வந்துருச்சு. அதே மாதிரி மதியத்துக்கு மேலே வியதி பாத நாமயோகம் வந்துருச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியும் சரி, பஞ்சமி திதியில் செய்கிற காரியங்கள் பரித்தவிக்கும். பஞ்சமி திதியில் பிறந்தவங்க பஞ்சமி திதியில் செய்கிற காரியங்கள் ஒரு குடும்பத்தில் 5ஆவதாக பிறந்தவர்கள் அனைவருடைய இந்த விஷயங்களும் இவங்களுடைய வாழ்க்கையோ இதை பரிதவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பஞ்சமி திதிலையும் எந்த காரியமும் செய்யக்கூடாது, வேதிபாத நாமயோகத்திலே எந்த காலம். ஆனால் காலையில் சதுர்த்தி திதி இருக்குது. இப்போ சதுர்த்தி திதியில் பாலவக்கரணம் சிறப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வழக்குகளை தீர்த்து வைக்கிறது, கணவன் மனைவியில் இருக்கிற சிக்கல்களை பேசி தீர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் காலை பொழுதில் செய்யலாம். புதிதாக எந்த காரியமும் இன்றைய நாளில் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு வரேன். ராசியில் நம்பிக்கை இருந்து ராசியை பார்க்குறவங்க கூட சரியான முறை, அதாவது பலன் ஜோதிடத்தில் ராசி பலன்களில் நம்பிக்கை இருந்து பார்க்குறவங்க கூட சரியான முறையில் நீங்கள் பார்க்குறதில்ல. அதனால தான் உங்களுக்கு பல தடவை அதனுடைய சொல்லப்படுற பலன்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சரியாக பொருந்தாமலையோ அது வழி நடத்த முடியாமல் இருக்குது. அடுத்தது, எப்போவுமே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானத்தை, நுட்பத்தை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் யார் சரியான முறையில் பலன் கூறுறா, பலன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நடத்திக்கலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதுனால முதலாவது லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும்? எல்லாரும் ராசியை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, லக்னம் தெரியாது. உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறது உங்களுடைய உயிர் இருந்தால் மட்டும்தான், அந்த ஆன்மா இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையே நடக்கும். அந்த ஆன்மா இல்லைன்னா நீங்கள் பிணமாக தான் இருப்பீங்க. இப்போ ராசிங்கிறது சந்திரனை அடிப்படையாக வைத்து வருவது. சந்திரன் என்பது உடல். ஒரு தாயானவள் உடலை கொடுக்கிறாள். அப்போ சந்திரனும் ஜோதிட விதிப்படி தாய். அப்போ தாய் உடலுக்கான விஷயமா இருக்குது. சந்திரனுக்கு சிறப்பம்சம் இருக்குது, மனம்ங்கிற ஒரு அம்சமும் இருக்குது. மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன்
சூரியன் தான் தந்தை, உலகத்தின் தந்தை, உற்பத்திக்கெல்லாம் காரகன். அதே மாதிரி ஆத்மாக்கள் எல்லாமே காரகன், ஆத்மக்காரகன் அப்படின்னு கூட கூப்பிட்றோம் நம்ம. அப்போ இந்த சூரியனை அடிப்படையாக வச்சு வர்றது தான் லக்னம். அந்த லக்னம் தான் உங்களுடைய சிறப்பு. அது தான் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இதாக இருக்குது. தனிப்பட்டு நீங்கள் யாருன்னு சொல்கிறது தான் அந்த லக்னம். அப்போ நீங்கள் என்னத்தை செய்யணும்? லக்ன பலனை கேட்கணும். நீங்கள் ராசி பலன் தானே சொல்கிறேன்னா அது பொது பேர். பொது பேரால் நாம் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது லக்னத்தினுடைய பலனை தான் பார்க்கணும். உங்கள் அதை நாங்கள் ராசின்னு தான் சொல்லுவோம். ஒருத்தர் ரிஷப ராசியில் பிறந்திருக்கார், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா பலன் நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாம் நீங்கள் லக்னத்துக்கு தான் பார்க்கணும். அப்போ மிதுன லக்னத்துக்கு தான் பார்க்கணும், ரிஷபத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து கொள்ளலாம். ஏன்னா சில நேரங்கள் அந்த மனசஞ்சலங்கள், சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது உதவும். ஆனால் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அதுக்கு அடுத்து போகிற விஷயத்திற்கும் உங்களுக்கு லக்னம் தான் வழிகாட்டும். அப்போ லக்ன பலனை பாருங்கள். அடுத்து லக்னம் பார்த்துட்டீங்க. அடுத்து ஜன ஜாதகத்தை எடுங்க. உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு பாருங்கள். இந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். இது என்ன மகாதிசை புத்தி சாதகமாக பாதகமா அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை 120 வருடங்கள் அப்படின்னு நம்ம கலியுகத்தில் சொல்கிறோம். அந்த 120 வருடத்தையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆள ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வயதுகளில் காலங்கள்லையும் ஆளும். இந்த காலங்கள் தான் தசைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கிரகங்கள் தசைகளாக இருந்தாலும் அது மகா திசை, அதுதான் மூலமாக இருந்தால் அதில் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சில கிரகங்கள் 16 வருஷம் 18 வருஷம் அதுகளில் புத்திகள் அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கிரகம். 9 கிரகத்தில் ஒரு கிரகம் ஆட்சியை பெறும், மற்ற 9 கிரகமும் அதற்கு கீழே வேலை செய்யும். அதுதான் தசை புத்திகள். அப்போ அந்த ஒரு தசையினுடைய அதிபதி எந்த கிரகம் அதிபதியாக வருதோ அது தசைநாதன்னு சொல்லுவோம். எந்த கிரகம் ஒரு புத்தியினுடைய அதிபதியாக வருதோ அது புத்திநாதன். இவங்க ரெண்டும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியை குறிக்காட்டும். அந்த புத்தியில் தான் உங்களுக்கு சகல சிக்கலும் வரும். அந்த சிக்கல் வரும்போது தான் இந்த கோச்சாரங்களில் மாற்றங்கள் ஏற்படுறது. சனி பார்வை முடக்கு நட்சத்திரத்தை குறிக்காட்டுற நட்சத்திரத்தில் விடுறது, அல்லது முடக்கு ராசியை கடக்கிறது. முடக்கை குறிக்காட்டும் அணுஜென்மம் திருஜென்ம நட்சத்திரம். அணுஜென்மம் திருஜென்மம்னா அதனுடைய ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். அந்த அதிபதிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அடுத்தடுத்த நட்சத்திரங்களை பார்க்குற காலங்கள்லேயும் உங்களுக்கு அந்த சிக்கல்கள் வரும். சனி பகவான், கோச்சார சனி பகவான் பார்க்கும்போது இந்த காலங்களில் தான் சிக்கல் வரும். இந்த 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, பாத சனி, கண்ட சனி இதிலெல்லாம் எந்த சிக்கலும் வராது. ஆனால் எல்லாரும் என்னென்னா, ஒரு திசையில் ஒரு புத்தி அப்படி நடக்கும். அந்த புத்தி நடக்கும்போது இல்லைன்னா அது முடக்காதிபதி புத்தியாக இருக்கும், முடக்காதிபதி திசையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவயோகி திசையாக இருக்கும், அவயோகி புத்தியாக இருக்கும். வைநாசி திசையாக இருக்கும், வைநாசி புத்தியாக இருக்கும். இந்த திசையில் அந்த சிக்கல் வரும். அதை நீங்கள் 7.5 சனியோட இணைச்சிக்கொள்ளுவீங்க. ஏன்னா 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம். 7.5 வருஷத்தில் எத்தனை புத்தி மாறலாம், எத்தனை திசை மாறலாம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. அப்போ அந்த திசை புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப் நடக்க போகுது, தவிர 7.5 சனிக்கெல்லாம் நடக்காது. பல பேர் அந்த அறியாமையில் நான் 7.5 சனி காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, 7.5 சனி 7.5 வருஷம் அடிபட்டு நொந்து நூல்ஸாகி வெளியே வந்தீங்களா? வரவே மாட்டீங்க. 7.5 வருஷம், 1 மாதம் 1 வருஷம் அவ்வளோதான் இருக்கும். 2 வருஷம் அது என்னன்னா அந்த தசாபுத்தி. அப்போ தசாபுத்திகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பாருங்கள். அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டுறதா இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள், நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க.
நிறையா பேருக்கு வெளிநாடு போகணும், நிறையா பேருக்கு இருக்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும், நஷ்டங்கள் இல்லாமல் இருக்கணும், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். தொழில் செய்யணும், வெளிநாட்டோட வர்த்தகங்கள் செய்யணும், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களை செய்யணும். எது செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. 2வது திருமணம் பண்ண நினைக்கிறவங்க கூட அந்த வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சில நன்மைகள் இருக்குது, அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு தொழில் செய்யும் போது ஒரு வருமானத்தை எதுவும் எதிர்பார்த்து செய்தால் அதில் சில தடையோ தாமதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஆண் குழந்தைகள் தந்தைகள் விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கை அது வியாபாரமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று தொழிலாக இருக்கலாம். வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுறது, நாடு விட்டு நாடு மாறுறது, புதிய தொழிலுக்கு போக நினைக்கிறது, குடும்ப வாழ்க்கை பற்றியான மாற்றங்களை உருவாக்க நினைக்கிறது, இது எதையுமே செய்யாமல் இருந்தால் நன்மை தரும். பொறுமையை அமைதியுமா இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஒரு பயணத்தில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல சரி, ஏன் பாத்ரூமில் குளிக்க போனாலும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. சில விபத்துக்கள் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொருட்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்களில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள், அதுக்கு வரன் கிடைக்கிறதுக்கோ பேச்சுவார்த்தைகள் பூர்த்தி ஆகிறதுக்கோ நிச்சயத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இடையிலே நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தால் அது தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு இடையில் ஒற்றுமைகள் பெருக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் இவர்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த நன்மைகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுக்கக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடணும். அவசரப்பட்டு இல்லை பரவாயில்ல பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி விடாமல் நிதானமாக உடனடியாக அவசரமாக பார்த்தாலும் சரி, அவசரமாக போய் பார்த்துட்டு உடனடியாக ஒரு உபாதை வருது, வலி வருது, நெஞ்சில் வருது, வயிற்றில் வருது, போய் பார்த்துட்டு. அடுத்த எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வாழ்க்கைக்கு அடுத்த நிலை எதோ போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் எதுவும் உடல் உபாதைகள் இருந்து அதில் வெளிவரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப சொத்துக்களில் பிரிவினை பண்ணணும், பாக பிரிவினை பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னா அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. காதல் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி
சிவபெருமான் குலதெய்வம் காரணநாத யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க, வாங்குறது, வித்துறது, அடகு வைக்கிறது, அடகு வைக்கிறது, கடன் வாங்கி ஏதோ ஒரு, அதாவது மாதாந்த தவணை முறையில் ஏதோ ஒரு சொத்துக்களை வாங்குறது, அப்போ அதெல்லாம் கூடாது. கடவுள் படைவீடிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். அதை கடந்து போகிறதுக்கு வரங்க, பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து மன நிம்மதிகள் கொஞ்சம் குறையலாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இவங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மை தரும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு முயற்சியை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த முயற்சியை நம்ம பண்ணும்போது சில நேரங்களில் தடை வரலாம், தாமதம் வரலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தடையோ தாமதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக கையாளுங்க, இல்லை மனசை திடப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை அலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நாம் போகிற காரியங்கள் நடக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு போகும். அடுத்து ஏதாவது ஒரு உயர் அதிகாரிக்கோ அல்லது அரசாங்க நிறுவனங்களுக்கோ ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி நீங்களும் ஒரு தடவை அதை பரிசீலனை பண்ணி வேறொருத்தருக்கும் பரிசீலனை பண்ணிட்டு கொடுக்கறது நன்மையை தரும். அதே மாதிரி தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கும்பராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் குழம்பி நீங்கள் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆகி குடும்ப உறுப்பினர்களுக்கு மேலே அந்த மன அழுத்தத்தை அழுத்தமாக செலுத்தி அவங்களையும் ஒரு மன அழுத்த சூழ்நிலைக்குள்ளே உண்டாக்குறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்வீங்க. அதனால் உங்களுடைய மனசை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கிற ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கும்பராசி லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாட்டு தொடர்போடு எந்த ஒரு விஷயம் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஒரு நபர் போகிறதா இருக்கலாம், வர்றதா இருக்கலாம், அங்கே இருக்க நபர் எடுக்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கவனமும் நிதானமும் தேவை. அடுத்து ஒரு மனசுக்கு சோர்வு, ஒரு தூக்கமின்மைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கடந்து வர பாருங்கள். அடுத்து பெண்களுக்கு சில உபாதைகளுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயங்கள் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.